ஸோ போராக்ஸ் Na2B4O7 ரியாக்ஷன் வித் சல்ஃபரிக் ஆசிட் H2SO4 ப்ளஸ் வாட்டர் இது சேர்ந்து எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. சரி, என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? ரைட், கவனித்தங்களா? போராக்ஸும் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு போரிக் ஆசிடை கொடுக்கும். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் போரிக் ஆசிட்? H3BO3. இதுதான் போரிக் ஆசிட் ஃபார்முலா. நீங்கள் BOH த்ரைஸ் எப்படினாலும் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், அடுத்து என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த சோடியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகும். Na2SO4. சொன்ன விஷயம் புரிஞ்சுங்களா? போராக்ஸும் அந்த ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு போரிக் ஆசிடை கொடுக்கும். அப்புறம் இந்த சோடியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்குன்னா சோடியம் சல்ஃபேட்டை கொடுக்குது. வாங்க இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். கவனித்தங்களா? நான் போரான் பார்க்குறேன். இங்கே போரான் 4 போரான் இருக்குது, இங்கே ஒரு போரான் தான் இருக்குது, முன்னாடி 4 போட்டுறேன். சரிங்களா? சோடியம் 2 சரியாக போச்சு. வேறு எதுவும் இருக்கான்னு பாருங்க. ரைட், இப்போ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா சாரு ஆக்சிஜனை பார்க்க போகிறேன். வாங்க ஆக்சிஜனை பார்க்கலாம். எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பாருங்க. கவனிங்க தங்கங்களா? இங்கே மொத்தம் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 12 ஆக்சிஜன் இருக்குது. நான் சல்ஃபேட்டை முழுசாக அப்படியே கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். SO4 ஒன்று டேலி ஆயிடுச்சு, விட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ ஆக்சிஜன் மட்டும் பாருங்க. நான் 12 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இங்கே வாங்க, இங்கே ஒரு 7 ஆக்சிஜன், இங்கே எத்தனை இருக்குது? ஒரு ஆக்சிஜன் இருக்குது. நான் இதை கனெக்ட் பண்ணலை, ஏன்னா சல்ஃபேட்டை எடுத்துட்டேன். அப்போ 7 12 என்ன பண்ணணும்? 5 சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணுங்க? 5 இங்கே சேருங்க. அப்போ இப்போ கவனிங்க, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 5 ஆக்சிஜன், மொத்தம் 12 டேலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹைட்ரஜனை பார்க்கணும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும். நான் 12 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே கவனிங்க, இங்கே எத்தனை இருக்குது? 2, இங்கே I2 10, 12 சரியாயிடுச்சா? பேலன்ஸ் ஆயிடுச்சா? ரொம்ப சிம்பிள் தங்கங்களா?